ஹாய் சகா, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வாக்கிங் போய். சரி, அதனால் அப்படியே வாக்கிங் போகலாமேன்ட்டு வந்தேன். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் வாக்கிங் போகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா பனி ரொம்ப பெய்யுறதுனால நம்ம வாக் பண்ணுறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது. ஸோ அப்படியே இந்த வாக்கிங்கில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கு. சகா, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு சேம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த செங்கலை இங்கே தான் ரெடி பண்ணுவாங்க. கம்பம் மாதிரி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் செங்கலை அவங்க ரெடி பண்ணுவாங்க. பச்சை களிமண்ணை செங்கல் டைப்பில் ரெடி பண்ணி அங்கே ஹீட் பண்ணி அதை நமக்கு செங்கலாக உருவாக்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சேம்பரில் வேலை செய்கிறாங்களே, இவங்களுக்கு அவங்க தங்குறதுக்காக இவங்க வீடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க தங்குவாங்க. இது எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு நமக்கு தெரியல. அது பாருங்கள், ஃபுல்லாகவே வெறும் செங்கல் அடுக்கி வச்சு தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது பழைய சிம்னின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது இப்போது தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட் கம்மியாக இருக்கனால கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை விட ஹைட்டாக சிம்னி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை அப்டேட் பண்ணி இவங்க பக்கத்துலேயே இன்னொன்று பெருசாக கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டில் தான் சிம்னி வச்சுருக்கணுன்றாங்க. அப்போ தான் இங்கே பொல்யூஷன் கண்ட்ரோலாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் சேம்பர் நிறைய இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. எப்போ மழை ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ இவங்க எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு 6 மாதம் வேலை செய்வாங்க, 6 மாதம் அவங்க ஊரில் இருப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஊரோட நிலமை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்கள் ஊரில் நிறைய அந்த லேண்ட் எல்லாம் இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சேம்பரும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இது அப்படியே அழிஞ்சிட்டு போச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டுறதுக்கான செங்கல் டிமாண்ட் அதிகமாகும். ரியல் எஸ்டேட் பண்ணி இப்போ ஆல்ரெடி இருக்கிற லேண்ட் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இந்த மாதிரி பண்ணுறதுனால இது பாருங்க, பக்கத்துலேயே சேம்பர் இருக்குது. சேம்பர் பக்கத்தில் இந்த மாதிரி லேண்ட் ப்ரமோட் பண்ணி எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஃப்யூச்சரில் இந்த ஊரில் சேம்பர்ன்றது இல்லாமல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா, நமக்கு சேம்பர் இல்லாதனால நம்ம செங்கல் எல்லாமே டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த ஊரில் மோஸ்ட்லி சேம்பர் தான் இருக்கும் எங்கள் ஏரியாவில். ரொம்ப அழகான ஊர். இப்போ பனிமூட்டமாக இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க சேம்பரில் இருக்கவங்க தங்குறதுக்காக தான் இந்த வீடெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு 6 மாதம் தான் இந்த வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு எல்லாமே மறுபடியும் ரீஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜான்வரி டைமில் தான் வருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் ஊருக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி இந்த சேம்பரை பற்றி சொல்லாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன விலாக் எடுத்தேன், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை.